29வது ஸ்லோகம். சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. இருபத்தி 29வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் தியானத்தினுடைய பலனை கூறி வருகின்றார். இந்த ஸ்லோகத்தில் ஞானியினுடைய பார்வையை பகவான் கூறுகின்றார். ஞானி எப்படி இந்த உலகத்தை பார்ப்பான் என்று பேசுகின்றார். சென்ற வகுப்பில் பார்த்தோம், அனைத்து ஜீவராசிகளிடம் தன்னை பார்க்கின்றான், தன்னிடத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்கின்றான். இது ஞானியினுடைய பார்வை. அலைகளானது தன்னை அனைத்து அலைகளிடமும் பார்க்கின்றது. இந்த பார்வை எப்பொழுது வரும் என்றால், நான் தண்ணீர் சொரூபம் என்ற ஞானத்துடன் இந்த பார்வை வரும். பிறகு எல்லா அலைகளும் தன்னிடத்தில் என்னிடத்தில் இருக்கின்றது என்று பார்ப்பது போல் ஞானியானவன் பார்க்கின்றான் என்று பார்த்தோம். இதில் நான் எல்லா ஜீவராசிகளுக்குள் இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அந்த நான் பிரத்யகாத்மா என்று சொல்லப்படும். எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவுக்கு பரமாத்மா என்று சொல்லப்படும். அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மாவுக்கு பரமாத்மா என்று பெயர். நான் அனைத்து ஜீவராசிகளுக்குள் இருக்கின்றேன் என்றால் அது பிரத்யகாத்மா. பிரத்யகாத்மா என்றால் ஆத்மா என்று பெயர். இவ்விதம் சொல்வதிலிருந்து என்னுடைய ஒரு ஆத்மாவும் அனைத்து ஆத்மாவும் ஒன்று, பரமாத்ம பிரத்யகாத்ம ஐக்கியமும் காட்டப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகள் என்னை சார்ந்து இருக்கின்றது என்று சொல்வதிலிருந்து அவைகள் சார்ந்து இருப்பதனால் உண்மையல்ல, நான் ஒருவன்தான், ஆத்மஸ்வரூபம்தான் சத்தியம் என்றும் காட்டப்படுகின்றது. இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், சர்வ பூதஸ்தம் ஆத்மானம். சர்வ என்றால் அனைத்து, பூதம் என்ற சொல் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு பூதக என்றால் உடலும் மனதும். காரிய கரண சங்காதக. காரியம் என்றால் ஸ்தூல சரீரம், கரணம் என்றால் சூக்ஷ்ம சரீரம் மனம், சங்காதக என்றால் சேர்க்கை. ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சேர்க்கை இங்கு பூத என்ற சொல்லினால் குறிப்பிடப்படுகிறது. இப்போ சர்வபூதம் என்றால் அனைத்து உடல், ஸ்தம் என்றால் இருக்கின்ற, திஷ்டதி இதி ஸ்தக அங்கு இருப்பவன். இப்போ சர்வபூதஸ்தம் என்றால் எல்லா உடலுக்குள்ளும் ஆத்மானம் என்னை அல்லது தன்னை ஈக்ஷதே பார்க்கின்றான். இந்த ஞானியினுடைய பார்வை எப்படி இருக்கும்? அனைத்து ஜீவராசிகளுக்குள் என்றால் அனைத்து ஷரீரத்துக்குள் தன்னையே பார்க்கின்றான். இப்போ இந்த உடல்ல நான் இருக்கின்றேன்னு பார்ப்பது போல் நானேதான் ஆத்மஸ்வரூபமான நான் அனைத்து உடல்களுக்குள்ளும் இருக்கின்றேன். அலையானது எப்படி சொல்லும்?
இந்த அலைக்குள் நீராக நான் இருப்பது போல் நீராகின்ற நானே அனைத்து அலைகளுக்குள்ளும் இருக்கின்றேன். அதுபோல ஆத்மாவாகிய நான் அனைத்து ஷரீரத்திற்குள்ளும் இருக்கின்றேன். இப்போ சர்வ பூதஸ்தம் ஆத்மானம், தன்னை எல்லா ஷரீரத்திற்குள்ளும் ஈக்ஷதே பார்க்கின்றான். இனி அடுத்தது சர்வபூதானி ச ஆத்மனி. இங்கும் பூதானி என்ற சொல்லுக்கு உடல்கள், ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் என்று பொருள். சர்வபூதானி என்றால் அனைத்து உடல்களையும் ஆத்மனி தன்னிடத்தில் ஈக்ஷதே பார்க்கின்றான். தன்னை எல்லா ஜீவராசிகளிடமும் பார்க்கின்றான். எல்லா ஜீவராசிகளினுடைய உடலை தன்னிடத்தில் பார்க்கின்றான். இதனுடைய பொருள் தன்னிடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதாக அவன் உணர்கின்றான். இப்படி யார் பார்க்கிறார்கள்? இரண்டாவது வரிக்கு வந்தால் யோக யுக்தாத்மா. இங்கு 3 சொற்கள் இருக்கின்றது, யோக யுக்த ஆத்மா என்று. யோகக என்ற சொல்லுக்கு பொருள் தத்துவ ஞானம். இங்கு யோகக என்றால் தத்துவ ஞானம், யுக்தக என்றால் உறுதி அடைந்த, உறுதி பெற்ற. இப்போ யோக யுக்தக என்றால் தத்துவ ஞானத்தில் உறுதியை அடைந்த, யுக்தகன பொருந்திய, உறுதி பெற்ற. இப்போ யோகேன யுக்தக தத்துவ ஞானேன யுக்தக, தத்துவ ஞானத்துடன் உறுதி பெற்ற. கடைசி சொல் ஆத்மா. இங்கு ஆத்மா என்றால் மனம், அந்த கரணம். தத்துவ ஞானத்தில் உறுதி பெற்ற மனதை உடையவன். இங்கு ஆத்மா என்றால் அந்த கரணம், மனம். அப்போ சேர்ந்து பார்த்தா என்ன பொருள் கிடைக்கின்றது? யோகயுக்தாத்மா என்றால் தத்துவ ஞானத்தில் உறுதி பெற்ற மனதை உடையவன். அவன்தான் ஈக்ஷதே, அவனால்தான் இப்படி பார்க்க முடியும். யோகயுக்தாத்மா ஈக்ஷதே. பிறகு அவனையே மீண்டும் பகவான் சொல்கின்றார், சர்வத்ர சமதர்ஷனக. சர்வத்ர என்றால் எல்லா இடத்திலும், சம என்ற சொல்லுக்கு பொருள் பிரம்ம, சமதர்ஷனக என்றால் பிரம்ம தர்ஷனக, பிரம்மத்தை பார்ப்பவன், பரம்பொருளை பார்க்கின்றான். எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்ப்பவன், தத்துவ ஞானத்தில் உறுதி பெற்ற மனதையுடையவன். இவ்விதம் அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்கின்றான். இதனுடைய பொருள் ஞான நிஷ்டையினுடைய பலன் இவ்விதத்தில் உலகத்தை பார்த்தல். ஈக்ஷதே யோகயுக்தாத்மா. இதனுடைய விளக்கத்தை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அத்வைத ஆத்மாவே துவைதமாக தெரிகின்றது. இவன் அத்வைத ஞானத்துடன் இருக்கின்றான். இதனால் வருகின்ற பலன் ராகத்வேஷம் முதலியவைகளிலிருந்து விடுதலை அடைகின்றான். காரணம் என்ன? இருமையாக இவன் ஒன்றையும் பார்க்காத காரணத்தினால் மன நிறைவை அடைகின்றான். இந்த விஷன், இந்த பார்வையை அவன் அடைகின்றான். மேலும் பகவான் வருகின்ற ஸ்லோகங்களில் இதே கருத்தை, ஞானியினுடைய பார்வையையே கூறி ஞான பலனை கூறுகின்றார். 30வது ஸ்லோகம். யோ மாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந ப்ரணஷ்யாமி ச ச மே ந ப்ரணஷ்யதி. இந்த ஸ்லோகத்தில் பகவான்
ஆத்ம தர்ஷனமும் ஈஸ்வர தர்ஷனமும் ஒன்று என்று சொல்கின்றார். ஆத்ம தர்ஷனம் வேறு, ஈஸ்வர தர்ஷனம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் தன்னையே அல்லது ஆத்மாவையே இவன் அனைவரிடத்திலும் பார்க்கின்றான் என்று சொன்னார். இந்த இடத்தில் தன்னை அல்லது ஆத்மாவை என்ற இடத்துக்கு பதிலாக பகவான் தன்னை சொல்கின்றார். என்னை பார்ப்பான், பகவானை பார்ப்பான் என்று சொல்கின்றார். இது பகவானே பேசுவதனால் பகவான் என்ன சொல்கின்றார்? இவன் என்னை எல்லாரிடத்திலும் பார்க்கின்றான், எல்லோரையும் என்னிடத்தில் பார்க்கின்றான் என்று மாற்றுகின்றார். ஆகவே நம்மை அனைவரிடத்தில் பார்த்தல் என்பதும் இறைவனை அனைவரிடத்தில் பார்த்தல் என்பதும் ஒன்றுதான். நானே அனைத்து சொரூபமாக இருக்கின்றேன்னு சொல்லலாம், அல்லது இறைவனே அனைத்துமாக இருக்கின்றார் என்றும் சொல்லலாம். அதை இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். ஆத்ம தர்ஷனத்தை சொல்லி இங்கு பரமாத்ம தர்ஷனத்தை பகவான் சொல்கின்றார். இரண்டும் ஒன்றுதான். ஸ்லோகத்திற்குள் சென்றால், யக மாம் பஷ்யதி சர்வத்ர, யக யாரொருவன், மாம் என்னை, என்னை என்று பகவானை குறிப்பிடுகின்றார். இப்போ மாம் என்றால் என்னை, என்னை என்ற சொல்லுக்கு இங்கு இறைவனை, பரம்பொருளை, ஈஸ்வரனை, பஷ்யதி பார்க்கின்றான். எங்கு? சர்வத்ர எல்லா இடத்திலும், எல்லாரிடத்திலும் என்னை யாரொருவன் பார்க்கின்றானோ. பிறகு சர்வம் ச மயி பஷ்யதி, சர்வம் என்றால் அனைத்தையும், மயி என்னிடத்தில் பார்க்கின்றானோ. மயி என்றால் என்னிடத்தில், பஷ்யதி என்றால் பார்க்கின்றானோ. அவனுக்கு வருகின்ற பலனை பகவான் இரண்டாவது வரியில் சொல்றார். இப்படிப்பட்ட தர்ஷனத்தை உடையவனுக்கு என்ன பலன் என்று இரண்டாவது வரியில் சொல்கின்றார். இப்படிப்பட்ட தர்ஷனமே ஒரு பலன். பிறகு இந்த தர்ஷனத்தினால் வருகின்ற பலனையும் பகவான் பேசுகின்றார். சென்ற ஸ்லோகத்தில் முதல் வரியை எடுத்து இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியை எடுத்து பார்த்தால், தன்னை என்ற இடத்தில் பகவான் தன்னை சொல்கின்றார். ஆத்மா என்ற இடத்தில் இங்கு பகவான் இறைவன் என்ற சொல்லை சொல்கின்றார். பொருள் அனைத்தும் ஒன்றுதான். அங்கு என்ன சொன்னார்? சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சொன்னார். எல்லா ஜீவராசிகளிடத்தில் தன்னை பார்ப்பவன் என்றார். இங்கு என்னை பார்ப்பவன். சர்வத்ர என்றால் எல்லா ஜீவராசிகளிடம் என்னை பார்ப்பவன். பிறகு எல்லா ஜீவராசிகளை என்னிடத்தில் யார் பார்க்கின்றானோ. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்வார்கள், there is no God but God என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கின்றது. புஸ்தகம்னு சொன்னால் அதுக்கு புஸ்தகம்னு ஒரு பொருள் இருக்குது. டேபிள்னு சொன்னால் அதற்கு தகுந்த பொருள் இருக்குது. இப்போ கடவுள்னு ஒரு பொருள் சொல் இருக்கின்றது, அதுக்கு என்ன பொருள் என்பது கேள்வி. எவ்வளவு சொற்கள் இருக்கோ அத்தனை சொற்களுக்கு ஒவ்வொரு பொருள் இருக்குது. கடவுளுங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கான்னா கிடையவே கிடையாது. கடவுளுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இப்போ 10 பொருள் நம்ம ரூமில் இருக்குன்னா 10 சொற்கள் நம்ம கையில் இருக்குதுன்னு அர்த்தம். 10 சொற்களுக்கு 10 பொருள்கள். அடுத்தது 11வது சொல்லான கடவுள் ஒரு சொல்ல சொன்னால் அதுக்கு என்ன பொருளாக இருக்க முடியும் என்றால் அதுக்கு தான் பொருளே கிடையாது. இப்போ கடவுளுங்கிற சொல்லுக்கு பொருளே இல்லையான்னு சொன்னால், உதாரணமாக நம்மிடம் 10 ஆபரணங்கள் இருக்கின்றது. வளையல் இருக்குது, செயின் இருக்குது, மோதிரம் இருக்கின்றது, அப்படி விதவிதமான சொற்கள் இருக்குது. 10 ஆபரணம் இருக்குது. 11வதாக ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது, தங்கம் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த தங்கம்ங்கிற சொல்
10 சொல்லுக்கு அப்பாற்பட்டது. இது எதை குறிக்கின்றது? ஒரு குறிப்பிட்ட நகையை குறிப்பதில்லை, அனைத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற ஒரு தத்துவத்தை குறிக்கின்றது. அதுபோல இறைவன் அல்லது கடவுள் என்ற சொல் அனைத்தையும் குறிப்பதனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை அது குறிக்க முடியாது, குறிக்க வேண்டிய அவசியமில்லை. அதைத்தான் இங்கு பகவான் சொல்றார், அனைவரிடத்திலும் அனைத்தையும் என்னிடத்தில் பார்ப்பவன். இப்போ பார்க்கிறதெல்லாம் பகவானா பார்க்கின்றான். இப்படி பார்ப்பவனுக்கு என்ன நேரிடுகின்றது? அவனுக்கு இந்த தரிசனத்தினுடைய பலனை பகவான் சொல்கின்றார் 2வது வரியில், தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி. தஸ்ய அவனுக்கு, அவனுக்கு என்றால் எவனுக்கு? முதல் வரியில் சொன்னபடி பார்ப்பவனுக்கு, அந்த தரிசனத்தை உடையவனுக்கு. முதல் வரியில் சொன்னபடி பார்வை உடையவனுக்கு அகம், இங்க பகவான் சொல்றார், நான் ஆகிய பகவான் ந பிரணஷ்யாமி. ந பிரணஷ்யாமி என்றால் அவனுக்கு நான் அழிவதில்லை. இந்த இடத்துல அழிவதில்லைன்னு சொன்னால் அதர்ஷனம் ந கச்சாமி, அவனுக்கு நான் மறைவதில்லை என்று பொருள். ந பிரணஷ்யாமினா அவனுக்கு நான் மறைவதில்லை, நான் அவனுக்கு மறைந்திருப்பதில்லை. பிறகு அவனும் எனக்கு மறைவதில்லைன்னு 2வது வரியில் சொல்கிறார், கடைசி பகுதியில் சொல்கிறார். சக அவன், மே எனக்கு, ந பிரணஷ்யதி அவன் எனக்கு மறைவதில்லை. அவனுக்கு நான் மறைவதில்லை, அவன் எனக்கு மறைவதில்லை. இதனுடைய பொருள் என்ன என்றால், இந்த தரிசனத்தை உடையவனுக்கு நான் என்றும் மறைபொருள் ஆகிவிடுவதில்லை. இப்போ நமக்கு என்ன தெரியுது? கடவுளை தவிர எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கு. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு கடவுளை தவிர ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ கடவுளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களான்னு என்ன சொல்லுவோம்? பார்த்துட்ருக்கோம்னா பார்க்கல, கோயிலில் போனால் பார்க்கலாம், அங்கும் கூட்டமாக இருந்தால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போது இறைவன் நமக்கு மறைந்திருப்பதாக ஒரு உணர்வு இருக்கின்றது. சில சமயம் என்ன சொல்லுவோம்? நமக்கு ஏதாவது துயரம் வந்துட்டால் பகவானுக்கு நான் இருக்கிறது கண்ணு தெரியலையா, நான் இருக்கிறதையே பகவான் மறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம என்ன நினைக்கிறோம்? பகவான் நம்மைய மறந்துட்டார்னு நினைக்கிறோம். பகவானுடைய கண்ணுக்கு நாம் தெரியாதவர்களாக நினைக்கின்றோம். நம்முடைய கண்ணுக்கு பகவான் தெரியாததாக இருக்கின்றார். இங்கே என்ன சொல்கிறார்? இந்த விஷன், இந்த தரிசனத்தை உடையவனுக்கு நானும் அவனுடைய திருஷ்டியிலிருந்து மறைவதில்லை, அவனுடைய பார்வையிலிருந்து நான் மறைவதில்லை, என்னுடைய பார்வையிலிருந்து அவனும் மறைவதில்லை. நானும் அவனுக்கு மறைபொருள் ஆவதில்லை, எனக்கும் அவன் மறைபொருள் ஆவதில்லை. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் போய் பிரதட்சணை பண்ணும்போது என்ன உணர்வோடு பண்ணுவோம்? பகவானுடைய சந்நிதியில் நம்ம இருக்கோம். அதனால தான் அங்கே தேவையில்லாத விஷயத்த பேசுகிறதில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில பேர் பேசுகிறதுக்கே அங்கே போவார்கள். பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் பேசினா என்ன சொல்லுவோம்? கோயிலில் இதை பேசக்கூடாது, வீட்டில் போய் வச்சுக்கலான்னு சொல்லுவோம் அல்லவா? சொல்லணும். அப்படி அந்த இடத்துல எதை நம்ம உணர்வோம்? பகவானுடைய இருப்பிடத்தை உணர்வோம். அந்த மதில் சேவர் விட்டு வெளியே வந்த உடனே என்ன இருப்பிடத்தை உணர்றோம்? பகவான் நமக்கு மறைஞ்சிட்றார். அப்போ அந்த பக்திங்கிற உணர்வு இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஒரு நேரத்தில் இருக்குது, மீதி நேரத்தில் மறைந்து விடுகின்றது. உலகம்னு வந்துட்டால் உலகம் வேறு பகவான் வேறுன்னு பிரிச்சிட்றோம். இப்போ இந்த ஞானிக்கு இந்த முழு உலகமே கோயில் தான். அப்போ அப்படி உணர்ந்தால் அவன் எப்படி பகவானை மறக்க முடியும்? பகவானை அதர்ஷனமாக எப்படி மாற முடியும்? காரணம் என்ன? அனைவரிடத்திலும் பகவானையே பார்க்கின்றார். அனைத்தும் பகவானிடத்தில் பார்ப்பதனால் அவனுடைய பார்வையிலிருந்து நான் வெளியே செல்வதில்லை,
என்னுடைய பார்வையிலிருந்து அவனும் வெளியே செல்வதில்லை. இதுதான் பொருள். இந்த இரண்டாவது வரியினுடைய சாரம் என்னவென்றால், அவன் எப்பொழுதும் என்னுடைய பக்தனாக அல்லது என்னை நினைத்தவனாக அல்லது உண்மையை உணர்ந்தவனாக இருப்பான் என்பதுதான் இதனுடைய சாரம். பகவான் பொய்ட்டிக்காக சொல்கிறார், நான் மறைவதில்லை அவனும் மறைவதில்லைன்னு சொல்கிறார். இதனுடைய பொருள், அவன் மீண்டும் ஷரீரத்தில் விழுந்து துயரத்தில் வீழ்வதில்லை என்பது இதனுடைய சாரம். இவ்விதம் 29, 30 இந்த 2 ஸ்லோகங்களை நாம் சேர்ந்து பார்த்தால் ஆத்ம தர்சனமும் ஈஸ்வர தர்சனமும் ஒன்றுதான். ஈஸ்வர தர்சனத்தை உடையவன் அதை என்றும் அவன் இழப்பதில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபாசகர்கள் அப்படி கிடையாது. உபாசனை செய்யும் பொழுது, பூஜை செய்யும் பொழுதுதான் பகவானுடைய எண்ணத்தில் இருப்பார்கள். அதற்கு பிறகு வந்தால் பகவானை அவர்களுடைய அறையிலேயே வைத்து விடுவார்கள். வெளியே பார்க்கிறது வேறு, பகவான் வேறு என்ற எண்ணத்தில் இருப்பார்கள். ஞானி அவ்விதம் அல்ல. அவன் கண்ணை மூடினாலும் சரி, கண்ணை திறந்தாலும் சரி, பார்க்கிறது இறைவனுடைய சுரூபம். இப்படிப்பட்டவனுக்கு நான் என்றும் பிரத்யக்ஷமாக இருக்கின்றேன், அவனும் எனக்கு பிரத்யக்ஷமாக இருக்கின்றான். இனி அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் பகவான் கூறுகின்றார், சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத் ஏகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி ச யோகி மயி வர்த்ததே. ஏற்கனவே கூறிய கருத்தை பகவான் முதல் வரியில் மீண்டும் கூறி, இரண்டாவது வரியில் மீண்டும் அவனுக்கு அமைகின்ற பலனை பகவான் பேசுகின்றார். இந்த இடத்தில் இந்த அறிவை உடையவன்தான், ஞானிதான் உயர்ந்த பக்தன் என்று பகவான் பேசுகின்றார். பக்தியை பற்றி 7வது அத்தியாயத்திலிருந்து பார்க்க இருக்கின்றோம். விளக்கமாக பார்ப்போம். அதில் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார், எவ்வளவோ பக்தர்கள் இருக்கிறார்கள், அதில் உயர்ந்த பக்தன் யார் என்றால் ஞானிதான். நம்முடைய வாழ்க்கையிலே இது உண்மைதான். ஒருவரை பற்றிய அறிவு நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம்தான் அவரிடம் அன்பு நமக்கு இருக்கும். ஒருவரை பற்றி அறிவு வர வர புரிந்து கொள்ள அன்பு வளரும் அல்லது வேறு விதமாக போகும். ஒரு காலத்தில் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒருவர் வாடகைக்கு வந்திருக்கார். முதல் 2 நாள் நல்லா இருக்கும், பழக பழக எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அப்படி அன்பு என்பது அறிவினுடைய அளவுகோலை பொறுத்தது. ஒருவன் எவ்வளவு தூரம் பகவானிடம் பக்தி செலுத்த முடியும் என்றால் எவ்வளவு தூரம் பகவானை புரிந்துள்ளான் என்பதை பொறுத்து. இதை பற்றியெல்லாம் பகவான் பேச இருக்கின்றார். தன்னுடைய பக்தர்களையெல்லாம் பிரித்து யார் யார் எப்படியெல்லாம் பக்தி செலுத்துகிறார்கள் என்பதெல்லாம் 7வது அத்தியாயத்தில் பார்ப்போம். இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார், இந்த ஞானிதான் உண்மையான அல்லது மேலான பக்தன். இப்படிப்பட்ட பக்தனுடைய பலன் 2வது வரியில் பேசுவார். இனி முதல் வரியில் ஏற்கனவே சொன்ன கருத்துதான். சர்வபூதஸ்திதம் மாம், தன்னை பகவான் கூறுகின்றார். மாம் என்றால் என்னை, எப்படிப்பட்டவனாகிய நான். சர்வபூதஸ்திதம், எல்லா ஜீவராசிகளிடம் இருக்கின்ற என்னை, எல்லா ஜீவராசிகளிடமும் இருக்கின்ற என்னை. யக, எவனொருவன். பஜதி, பஜதினா பக்தி செலுத்துகின்றானோ வழிபடுகின்றானோ. இந்த பஜதிங்கிற சொல்லல அவன் பக்தனாக இருக்கின்றான், பரம பக்தன் என்று காட்டுகின்றார். பிறகு இந்த பக்தன் எப்படிப்பட்டவனாக
எந்த அறிவுடன் இருக்கின்றான்? அடுத்த சொல் ஏகத்துவம் ஆஸ்திதக. ஏகத்துவம் என்றால் ஒரு தன்மை, ஒரே ஒரு பொருள் இருக்கின்றது. ஆஸ்திதக என்றால் அந்த கொள்கையில் இருந்தவனாக, ஒன்றில் நிலைத்தவனாக என்று பொருள். ஏகஸ்தம் ஆஸ்திதகன ஒன்றில், ஒரு தத்துவத்தில் நிலை பெற்றவனாக, ஒன்றுதான் உண்மை பொருள் என்று உணர்ந்தவனாக எல்லா ஜீவராசிகளுக்குள் இருக்கின்ற என்னை எவனொருவன் வழிபடுகின்றானோ, போற்றுகின்றானோ. போற்றுகின்றானோ வழிபடுகின்றானோன்னு சொன்னால் என்ன பொருள்? பகவான்னு சொல்லி கோயிலில் போய் பகவானுக்காக ஏதாவது கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்படி எல்லா ஜீவராசிகளுக்குள்ள பகவான் இருக்கான்னு என்ன செய்யணும்? எல்லா ஜீவராசிகளையும் பகவானாக பாவிக்க வேண்டும். அதை மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல இருக்கின்றார். அப்படி மக்கள் சேவை, மகேசன் சேவை என்று சொல்வது போல ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அல்லது ஒரு ஜீவராசிக்கு செய்கின்ற சேவையே பகவானுக்கு செய்கின்ற பூஜை. பஜதி, அப்படி என்னை வழிபடுகின்றானோ. இது ஏற்கனவே சொன்ன கருத்து தான். எல்லா ஜீவராசிகளுக்குள் இருக்கின்ற என்னை இவ்விதம் வழிபடுகின்றானோ அவனுக்கு என்ன பலன்னு இரண்டாவது வரியில் சொல்றார். சர்வதா வர்த்தமானக அபி. சர்வதா என்றால் எந்த விதத்திலும், எப்படியோ என்று பொருள். எப்படியோ வர்த்தமானக அபி, அவன் இருந்த போதிலும், அவன் எப்படி இருந்த போதிலும், எப்படியோ அவன் வாழ்ந்த போதிலும், சக யோகி அந்த யோகியானவன் மயி வர்த்ததே என்னிடத்தில் இருக்கின்றான். அவன் எப்படி எங்கு இருந்தாலும் அவன் என்னிடத்தில் இருக்கின்றான். சர்வதா என்றால் எந்த ஏனகேன அபி, எந்த விதத்தில் அவன் வாழ்ந்தாலும், எங்கு அவன் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், எதை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த யோகியானவன் என்னிடத்தில் இருக்கின்றான். என்னிடத்தில் அவன் இருக்கின்றான், அவனிடத்தில் நான் இருக்கின்றேன். இந்த வரியை கவனமாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அவன் எப்படி இருந்தாலும் அவன் என்னிடத்தில் தான் இருக்கான்னு பெரிய லைசன்ஸ் பகவான் கொடுத்துருக்கார் ஞானிக்கு. இதனுடைய பொருள் என்னவென்றால், சர்வதா வர்த்தமானக அபி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில சூழ்நிலைகள் பிராரப்த கர்மவசத்தில் அமையும். நாம் இருக்கின்ற சூழ்நிலை, நாம் சந்திக்க வேண்டிய சில மனிதர்கள், சிலருடன் இருக்க வேண்டியது, இவைகளெல்லாம் பிராரப்தத்தில் வரும். அந்த பிராரப்தமானது இவனுக்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்காது. அவனுடைய பிராரப்தத்தில் அவன் இருந்து கொண்டு செல்லட்டும். அவனுடைய பிராரப்தப்படி அவன் இருந்தாலும் அவன் என்னிடத்தில் தான் இருக்கின்றான். இதுதான் இதனுடைய மைய கருத்து, இதனுடைய சாரம். அவனுடைய பிராரப்த கர்ம அவனுக்கு தடையாக இருக்காது. பிராரப்த கர்மம்னா நம்ம இருக்கின்ற சூழ்நிலை, நாம் செய்கின்ற செயல்கள் எதுவுமே அவனுக்கு தடையாக இருக்காது. இதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய மனதை சாதாரணமாக பார்த்தால் நாம் இருக்கின்ற இடத்தில் ஒரு அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வது கிடையாது. செய்கின்ற செயலை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எப்போ பார்த்தாலும் அதே சமையல் பண்ணணும்னு ஒரு பக்கம், எப்போ பார்த்தாலும் அதே ஆஃபீஸுக்கு போய் அதே வேலையை பண்ணிகிட்ருக்கிறன்னு இனி ஒரு பக்கம். இவ்விதம் நம்முடைய செயல்களில் அக்செப்டன்ஸ் கிடையாது. இதையவே செஞ்சிட்ருக்கணுமான்னு சொல்லி அரைச்சமாவையே அரைக்கணும்னு சொல்வார்கள் அல்லவா. பிறகு சூழ்நிலைகளில் ஏற்றுக்கொள்ளுதலும் கிடையாது. நாம் என்ன நினைக்கின்றோம், மோட்சம் என்பது செயல்களை மாற்றிக்கொள்ளுதல், சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளுதல். நான் மோட்சத்தை அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் மெட்ராஸில் இருக்கக்கூடாது,
இங்கு இருக்கிற வரைக்கும், குறிப்பாக என்னோட வீட்டில் இருக்கக்கூடாது. செய்கின்ற செயல்கள் இதில் எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு அதிருப்தியானது இருக்கின்றது. இது ஆரம்பத்தில் இருந்தால் தவறு கிடையாது. இது இருக்கிறதுனால தான் திருப்தியான இடத்தை நோக்கி நாம் செல்கின்றோம். ஆனால் இறுதியில் என்ன வர வேண்டும் என்றால், நான் எதை செய்து கொண்டிருந்தாலும் எங்கு இருந்தாலும் அதில் நான் திருப்தியாக இருக்கின்றேன், அந்த திருப்தி வர வேண்டும். நினைக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கை செயல்கள் அனைத்தும் நமக்கு தடை என்று நினைக்கின்றோம். இங்கு பகவான் சொல்றார், அப்படி கிடையாது. ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அவரவர்கள் என்னென்ன செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருந்த போதிலும் அவர்கள் என்னிடத்தில்தான் இருக்கிறார்கள். இதில் உண்மை என்னவென்றால், இதைத்தான் நான் செய்ய வேண்டும், இதை நான் செய்யக்கூடாது என்ற நிபந்தனை இருக்கின்ற வரை மோட்சம் கிடையாது. அது டீச் பண்ணுறதாகட்டும், தியானம் பண்ணுறதாகட்டும், சமையல் பண்ணுறதாகட்டும், எது செய்வதாகட்டும், இதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுதும் இதை நான் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு நிபந்தனை, அடமெண்ட்னு சொல்கிறது, அதில் ஒரு உறுதி இருந்தால் என்ன நிலைநாட்டப்படுகிறதுன்னு சொன்னால் நமக்கு மோட்சங்கிறது கிடையாது. ஆரம்பத்தில் சிலதெல்லாம் தடையாக இருந்தால் மாற்றிக்கொள்வதில் தவறு கிடையாது. ஆனால் மோட்சம் என்பது என்னுடைய சூழ்நிலை, குறிப்பாக நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய செயல்கள், இதில் குறை இருக்கக்கூடாது, இதில் திருப்தி இருக்க வேண்டும். அந்த திருப்தியை அவன் அடைவான். இப்போ சர்வதா வர்த்தமானக என்றால் அவன் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவன் என்னிடத்தில் தான் இருப்பான். இப்போ கோயிலில் போய் 1 மணி நேரம் பூஜை பண்ணுறோன்னு சொன்னால், பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மனசில் என்ன உணர்வு இருக்கும்? பகவானை குறித்து 1 மணி நேரம் நான் பூஜை செய்தேன்னு என்ன இருக்கும்? இப்போ வீட்டில் வீட்டை தூய்மைப்படுத்தணும்னு சொன்னால் அந்த எண்ணம் நமக்கு வருதான்னா வர்றதில்லை. இதே கோயிலை போய் தூய்மைப்படுத்திட்டு வந்தோம்னா நாம் ஏதோ ஒரு உயர்ந்த காரியத்தை செய்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பகவானுடைய இடம்தான். ஆகவே எதை செய்தாலும் அதில் அவன் திருப்தியை அடைகின்றான். அவன் என்னை மனதில் வைத்து செய்வதனால் அவன் என்னிடத்தில் இருந்தவன் ஆகின்றான். இதனுடைய சாரம் என்னன்னா, அவரவர்களுடைய பிராரப்தத்தில் இருப்பார்கள். ஏன்னா யாருக்கு என்ன கர்மம் இருக்குன்னு தெரியாது. அப்படி அவர்கள் வாழ்ந்த போதிலும் அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள். இங்கே என்னிடத்தில் என்றால் தத்துவத்திடத்தில் இருப்பார்கள், உண்மையில் இருப்பார்கள், துயரப்பட மாட்டார்கள். இப்போ இதிலிருந்து என்ன நம்ம புரிந்து கொள்கின்றோம்? நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நமக்கு கிடைத்த அனைத்தையும் நிபந்தனையின்றி ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை அடைவான். ஆரம்பத்தில் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவோம், பல்ல கடிச்சிட்டு அக்செப்டன்ஸாக இருக்கும். சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு பல்ல கடிச்சிட்டு இருப்போம். அதற்கு பிறகு அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. இவன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வான். உண்மையிலேயே சூழ்நிலைகள் நமக்கு தடையாக இல்லை, ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் நமக்கு தடை போல் இருக்கின்றது. அதை இங்கு பகவான் சொல்கிறார். சர்வதா என்றால் விதவிதமான சூழ்நிலைகளில் அவன் இருந்த போதிலும். சர்வதான்னா அவன் எப்படியோ வாழ்ந்த போதிலும்னு அர்த்தம் கிடையாது. விதவிதமான சூழ்நிலைகளில் அவன் ஈடுபட்ட போதிலும் அவன் என்னிடத்தில் தான் இருக்கின்றான். அவன் எதை செய்து கொண்டிருந்தாலும் என்னிடத்தில் தான் இருக்கின்றான். இது ஒரு முக்கியமான கருத்து. எல்லாம் மோக்ஷம்னு சொன்னால் செயலை மாற்றிக்கிறது தான் மோக்ஷம். சாப்பாடு சாப்பிட்றன்னா அது கிடையாது, பிக்ஷை எடுக்கணும் அல்லது ஆசிரமத்துக்கு போகணும், இவ்விதமெல்லாம் சில கற்பனைகள் இருக்குது. அல்லது ட்ரெஸ்ஸை மாற்றணும், இப்படி பேரை மாற்றிக்கணும், இதெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. சாதனைகளுக்காக இவைகள் அனைத்தும் இருக்கலாம். ஆனால் முடிவு என்ன என்றால், அவரவர்களுக்கு வைத்த பிராரப்தத்தில் அவர்கள் இருந்த போதிலும் இந்த ஞானம் இருந்தால் அவர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் என்று பகவான் கூறுகிறார். இது
இந்த ஞானத்தினுடைய பலன். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் ஞானியினுடைய தர்சனத்தை கூறுகின்றார். ஆத்மௌபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் ச யோகி பரமோ மதஹ. இதுவும் ஒரு முக்கியமான ஸ்லோகம். ஞானியானவன் மற்ற ஜீவராசிகளை எப்படி நடத்துவான், எப்படி பார்ப்பான் என்று பகவான் கூறுகிறார். இதற்கு முன் வந்த ஸ்லோகங்களில் மற்ற ஜீவராசிகளினுடைய ஆத்மாவை எப்படி பார்ப்பான்னு சொன்னார். எப்படி பார்ப்பான்னா இவனுடைய ஆத்மாவாக பார்ப்பான், ஒன்றாக பார்ப்பான், அல்லது இறைவனாக பார்ப்பான்னு சொன்னார். இங்கு மற்றவர்களுடைய அனாத்மாவை எப்படி பார்ப்பான், மற்ற ஜீவராசிகளினுடைய உடலையும் மனதையும் எப்படி பார்ப்பான், மற்ற ஜீவராசிகளுக்குள் இருக்கிற ஆத்மாவை எப்படி பார்ப்பான்னு சொன்னார். மற்ற ஜீவராசிகளினுடைய அனாத்மாவை எப்படி பார்ப்பான், மற்ற ஜீவராசிகளை எப்படி நடத்துவான், எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு பாவனையுடன் மற்றவர்களுடைய உடலையும் மனதையும் பார்ப்பான். அதுக்கு இங்கு பகவான் சொல்கின்றார், மற்ற ஜீவராசிகளிடம் இவன் எப்படி நடந்து கொள்வான், மற்ற ஜீவராசிகளினுடைய உடலுக்கும் மனதிற்கும் எப்படிப்பட்ட விதத்தில் இவனுடைய செயல் அமையும், அல்லது மற்ற ஜீவராசிகளை இவன் எப்படி நடத்துவான் என்றால் பகவான் கூறுகின்றார், அவன் தன்னுடைய உடலையும் மனதையும் எப்படி பாவிக்கின்றானோ அப்படியே மற்றவர்களுடைய உடலையும் மனதையும் பாவிக்கின்றான். அதாவது தன்னுடைய உடல் தன்னுடைய அனாத்மாவை அளவுகோலாக வைத்து மற்ற அனைத்து ஜீவராசிகளையும் நடத்துகின்றான். தன்னையே ஸ்கேல், தன்னையே தன்னுடைய உடலை அளவுகோலாக கொண்டு மற்ற எல்லா உடலையும் அவன் நடத்துகின்றான் என்று சொல்கின்றார். அதாவது எனக்கு எது சுகமோ அதுதான் மற்றவர்களுக்கும் சுகம், எனக்கு எது இஷ்டமோ அதுதான் மற்றவர்களுக்கு இஷ்டம், எனக்கு எது துக்கமோ அதுதான் மற்றவர்களுக்கும் துக்கம், எனக்கு எது அனிஷ்டமோ அதுதான் மற்றவர்களுக்கும் அனிஷ்டம். இப்போ ஞானி எப்படி பார்க்கிறான் என்றால் தன்னுடைய உடலை பார்க்கின்றான். இந்த உடலுக்கு என்னென்ன தேவையோ அதுதான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உடலுக்கும் தேவை. இந்த உடலுக்கு எதெல்லாம் இஷ்டமோ அதுதான் அனைத்து உடலுக்கு இஷ்டம்னு சொல்லி மற்றவர்களை எப்படி இவன் ட்ரீட் செய்வான், மற்றவர்களை எப்படி நடத்துவான்னு சொன்னால் தன்னுடைய உடலை எப்படி தான் நடத்திக்கிறானோ அப்படி மற்றவர்களுடைய உடலை இவன் நடத்துவான். இப்போ சில உதாரணங்கள் பார்த்தோம்னு வச்சுக்குவோமே. இப்போ நம்ம பஸ்ஸில் எங்காவது சேர்ந்து போகிறோம், வெளியூருக்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்குவோமே. குறிப்பாக கேம்ப்பு போகும் பொழுது டெல்லியிலிருந்து ரிஷிகேஷ் வரைக்கும் பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிறோம் சேர்ந்து. இப்போ எல்லாருக்கும் என்ன ஆசை வரும், பஸ்ஸில் இந்த சைடு விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. நம்ம என்ன செய்வோம், ஓடி போய் அந்த இடத்த பிடிச்சிக்குவோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம், நம்மளையே உட்காந்துட்டு போகணும். ஞானி என்ன உணர்வான், இந்த கண்ணானது நல்ல அழகான காட்சிகளை பார்க்கணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்கும் அதே ஆசை தானே இருக்கும். அப்போ இவன் எப்படி அவர்களை இவன் நடத்துவான், நான் இந்த கண்ணில் பார்க்க ஆசைப்படுவது போல் அந்த ஜீவன் அந்த கண்ணில் பார்க்க ஆசைப்படும்னு சொல்லி போட்டி பொறாமை இருக்காது. கொஞ்ச நேரம் அவன் ரசிப்பான்,
பிறகு உண்மையான மனுஷனாக இருந்தால் அவன் என்ன பண்ணணும், நீ கொஞ்ச நேரம் இங்கே உட்கார்ந்துரு, நான் இந்த சைடு உட்கார்ந்துக்கிறேன்னு அவன் உட்கார்ந்துக்கணும். ஒரு மனிதனாக இருந்தால், சில சமயம் நாமளே அப்படி செய்வதில்லை. அல்லது இது பஸ்ஸில் போகிறது ஏன், கோயிலில் போய் பகவானுடைய தரிசனத்துக்கு காத்துட்ருக்கோம், திரை மூடி இருக்குது, முன்னாடி இருக்கிறவங்களையெல்லாம் திட்டுவான், தலையை மறைச்சிட்ருக்காரேன்னு சொல்லி. நம்ம முன்னாடி போகணுன்னே பின்னாடி இருக்கிறவங்கள மறந்துடுவோம். நம்ம என்ன செய்வோம், நம்ம தான் பகவானுடைய தரிசனத்தை பார்ப்போம், நமக்கு பின்னாடி இருக்கிற கண்களும் பார்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, நமக்கு நம்முடைய உடல் தான், மற்றவர்களுடைய உடல் வேறு, நம்முடைய உடல் வேறுன்னு நினைக்கின்றோம். இங்கு பகவான் சொல்கின்றார், ஞானி மற்றவர்களுடைய உடலை எப்படி பாவிப்பான்னு சொன்னால், தன்னுடைய உடலை உதாரணமாக கொண்டு இந்த உடலுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதுதான் அனைத்து உடலுக்கு வேண்டும்னு சொல்லி, தன்னுடைய உடலை எப்படி ட்ரீட் பண்ணுவானோ அப்படித்தான் அனைத்து உடல்களையும் அவன் பாவிப்பான். அல்லது நம்ம வீட்டில் நம்ம எதை சாப்பிட்றோமோ அதைத்தானே மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். மனிதனுக்கு எது சாப்பிட்றதுக்கு தகுதியானதோ அதுதானே இனியொருடைய மனிதனுடைய வயிற்றுக்கும் போகணும். எல்லாருடைய மனிதர்களுடைய வயிறு ஒரே மாதிரி தானே, அதனால தானே சயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொருடைய வயிறு ஒரு மாதிரி இருந்ததுன்னு எப்படி டாக்டர்கிட்ட போய் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அழுகி போய் கெட்டு போய் அதை வெளியே கொட்டுனா பிரயோஜனம் இல்லையே, வீட்டில் வர்ற சர்வெண்ட்டை கொடுத்தா புண்ணியமாவது கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்கின்றோம். அப்போ அழுகி போன கெட்டு போனது இனியொரு வயிற்றுக்கு போகலாம், நல்லது தான் நம்ம வயிற்றுக்கு வரணும்னு நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய அனாத்மாவை நம்ம எப்படி பாவிக்கின்றோம், மற்றவர்களுடைய அனாத்மாவை எப்படி நாம் பாவிக்கின்றோம், இந்த வேற்றுமை இருக்கின்றது. இங்கு பகவான் சொல்கிறார், அந்த வேற்றுமை அவனிடம் இருக்காது. தன்னுடைய வயிற்றுக்கு எது வேண்டுமோ அதைத்தான் மற்றவர்களுடைய வயிற்றுக்கும் கொடுக்க வேண்டும். தன்னுடைய கண்ணுக்கு இந்த இன்பம் வேணும்னா மற்றவங்க கண்ணுக்கு இந்த இன்பம் வேண்டும் என்று அவன் தன்னையே உவமையாக கொண்டு அனைத்து ஜீவராசிகளையும் நடத்துவான். சில பேருக்கு நல்ல பொருளை எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வராது, கெட்டு போகிற வரைக்கும் வச்சிருந்து பாதுகாப்பாக வச்சிருந்து கெட்டு போனதுக்கு அப்புறம்தான் கொடுக்கணுங்கிற ஒரு உணர்வு இருக்கலாம். அந்த உணர்வு இருக்கக்கூடாது. குறிப்பாக உணவு விஷயத்துலேயும் சரி, மற்ற விஷயத்துலேயும் சரி, நமக்கு நம்ம வயிற்றுக்கு நம்ம நாக்குக்கு எது கொடுக்குறோமோ அதைத்தான் கொடுக்கணும். நம்மிடம் 2 பழம் இருக்குது, ஒரு பழத்தில் ஒரு கார்னரில் கொஞ்சம் கெட்டிருக்குன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் தானம்னு சொல்லி பண்ணோம்னா நல்லதை கொடுத்துட்டு கெட்டதைத்தான் நம்ம வைத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. எனக்கு நல்லதை போய் வீட்டுக்கு வேலை செய்கிறவளுக்கு கொடுக்க விரும்பலைன்னு சொன்னால் கொடுக்காதீர்கள், கொடுக்க வேண்டாம். கொடுத்தா நல்லதை கொடுப்போம். ஆனால் உலகம் அப்படி இல்லை, எல்லாம் மாறி இருக்கு. தானத்துக்குன்னு வேஷ்டி இருக்கான், கேள்விப்பட்டேன். கடையில் போய் தான வேஷ்டின்னு ஒன்று விற்கிறான், அது போய் கேட்டால் கொடுத்துருவாங்களாம். அதெல்லாம் கேட்டு வாங்காதீங்க. அப்படி கேள்விப்பட்டேன். தான வேஷ்டின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமா, ஒரு செலவைக்கு தான், அதுக்கு அடுத்தது வராது. அதுக்கு பேரே தான வேஷ்டின்னு இருக்கான். தான வேஷ்டினா உள்ளதுக்குள்ளேயே சீப்பானது. அல்லது வினோபாஜி தானம் வாங்கினாரே, பூதான் மூமெண்ட் லேண்ட், அந்த லேண்டை போய் பாருங்கள். எது பிரயோஜனம் இல்லையோ, எது நமக்கு யூஸ் இல்லையோ அதை எடுத்து தானம். அதுக்கு பேர் தானம் அல்ல, அதுக்கு பேர் டிஸ்போஸ். அதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பேர் தானமும் அல்ல, ஒன்றும் அல்ல, அதுக்கு என்ன பேரே தெரியல. அப்படி நமக்குன்னு ஒரு ஸ்கேல், மற்றவர்களுக்குன்னு ஒரு ஸ்கேல் வச்சிட்ருக்கோம். ஆனால் சிந்திச்சு பார்த்தா இதுவும் உடல் தான், அதுவும் உடல் தான். இப்போ இங்கே பகவான் சொல்கிறார், ஞானி மற்றவர்களுடைய உடலை எப்படி பாவிப்பான், எப்படி நடத்துவான். அதுக்கு பகவான் சொல்கிறார், தன்னுடைய உடலை எப்படி நடத்துவானோ அப்படித்தான் அனைத்து உடலையும் நடத்துவான். தன்னுடைய உடலுக்கு என்ன லா, என்ன நியதி வச்சிருக்கானோ அதே நியதிதான் மற்றவர்களுடைய உடலுக்கு வைத்திருப்பான். இதில் கண்டிஷன் போடக்கூடாது, நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அது திருப்பி செய்கிறது இல்லையே நிபந்தனையெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் என்னமோ செய்யட்டும், இந்த உடலுக்கு என்ன நிபந்தனையோ
அதே நிபந்தனை தான் அனைத்து உடலுக்கும் இருக்கும். இதைத்தான் இங்கு பகவான் சொல்கின்றார். இப்போ அனாத்மாக்கள் மற்ற அனாத்மாக்களை எப்படி பார்ப்பான்னு சொன்னால், சுருக்கமாக சொன்னால் தன்னுடைய அனாத்மாவை எப்படி பார்ப்பானோ அப்படித்தான் பார்ப்பான். இது யார்? ஞானியினுடைய விஷன், அனாத்மா விஷயத்தில் அவனுடைய பார்வை. இந்த இடத்துல சங்கரர் சொல்றார், இப்படி அவன் பார்ப்பதனால் சக அஹிம்சக பவதி, அவன் ஒரு அஹிம்சாவாதி ஆகி விடுகின்றான். எத்தனையோ சாதனைகள் சாஸ்திரத்தில் பேசப்படும். சில விரதங்கள் மகாவிரதம்னு பேசப்படும். எல்லா விதமான சாதனைகளிலும் மிக உயர்ந்த கடினமான சாதனை. அதில் முதல் வருகின்ற சாதனை அஹிம்சை, அடுத்து வருகின்ற சாதனை சத்தியம். இப்படி எத்தனையோ சாதனைகள் பேசி அதில் மகாவிரதம்னு சொல்கிற அஹிம்சைங்கிற சாதனை. இந்த விஷன் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் சுபாவமாக அஹிம்சகன என்ன, மற்றவர்களை ஹிம்சைப்படுத்தாதவனாக மாறி விடுகின்றான். இதை இப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நான் ஒரு தப்பு செய்துட்டேன்னு சொன்னால் என்ன எதிர்பார்க்கிறேன்? என்ன தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சு விட வேண்டியதுதான்னு எதிர்பார்ப்பேன். அப்போ இனியொருவர் தப்பு செய்தால் என்ன செய்யணும்? இப்போ என்னுடைய தப்புக்கு மன்னிப்பு வேணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா இனியொருவருடைய தப்புக்கும் மன்னிப்பை நான் கொடுக்கணும். என்னுடைய பொருளெல்லாம் திருடு போகக்கூடாதுன்னு எதிர்பார்த்தேன்னா நான் என்ன செய்யக்கூடாது? மற்றவர்களுடைய பொருளையும் எடுக்கக்கூடாது. என்னிடத்தில் யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறேன். ஆனால் நான் பேசுகிறதெல்லாம் என்னென்னா, இவர் ஆஃபீஸில் பொய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவார், பணத்தை வாங்கிட்டு அதில் ஸ்வீட் வேறு வாங்கிட்டு வருவார். வீட்டில் இருக்கிற சர்வெண்ட்டு ஒரு ஸ்வீட் எடுத்து திருடி தின்னுட்டு இவர் கோவம் வந்துடும். என்கிட்ட பொய் சொல்கிறியா? கேட்டால் நான் 2 கொடுத்துருவேன். பொய் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. இப்போ இவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, ஆனால் இவர் பொய் சொல்லலாம். இப்படி நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டு வச்சுருக்கோம். நம்ம உடலுக்கு அப்பாற்பட்ட உடலுக்கு இனி ஒரு ஸ்டாண்டர்டு வச்சுருக்கோம். இங்கு பகவான் சொல்கிறார், இவன் ஞானி என்ன பார்ப்பானா, எனக்கு என்னென்னலாம் இஷ்டம்னு பார்ப்பானா. அதுதான் உலகத்துக்கு இஷ்டம். ஒரு ஸ்லோகமே இருக்குது, ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆத்மன பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரே, தனக்கு எது அனிஷ்டமோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதே, தனக்கு எது இஷ்டமோ அதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இப்படி ஒருவன் செய்பவன் அஹிம்சகன். இந்த இடத்துல பகவான் சொல்ல போகிறார், இவன்தான் மேலான யோகி, இவன்தான் உண்மையான பக்தன். இப்போ நம்மெல்லாம் பகவானிடம் பக்தியில் எவ்வளோ தூரம் விலகி இருக்கோம்னு சொன்னால், இந்த வேல்யூவை எவ்வளவு தூரம் பின்பற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் பகவானுடைய பக்கத்தில் இருக்கோம். எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் பகவானிடமிருந்தும் விலகி இருக்கின்றோம். அதைத்தான் இங்கு பகவான் கூறுகின்றார். ஸ்லோகத்திற்குள் சென்றால், ஆத்மௌபம் ஏன, இங்கு ஆத்மா என்ற முதல் சொல்லுக்கு தன்னுடைய உடல் என்று பொருள். தன்னுடைய உடல், தன்னுடைய மனம் அல்லது தன்னுடைய அனாத்மா. ஔபம் ஏன என்றால் உதாரணமாக, மெஷர்மெண்ட் அர்த்தம், ஸ்டாண்டர்ட். தன்னுடைய அனாத்மாவையே உதாரணமாக கொண்டு என்று பொருள். தன்னுடைய அனாத்மாவையே உதாரணமாக கொண்டு, சர்வத்திர எல்லா அனாத்மாவிடத்திலும், இந்த இடத்துல சர்வத்திரன எல்லா உடல்களிடத்திலும், சமம் பஷ்யதி சமமாக இருப்பான். இனியொருவருடைய உடலை நான் எப்படி பராமரிக்கணும்னு சொன்னால் அவன் எப்படி பார்ப்பான்? அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன், எனக்கு எது தேவை, அதைத்தான் அவனுக்கு செய்வான். இப்போ ஒருவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கார் அல்லது ஒரு சூழ்நிலையில் இருக்கார், அவரை நான் எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஞானி யோசிச்சிட்றான். அந்த இடத்துல நான் இருந்தால் என்ன எதிர்பார்ப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பிறகு எதை செய்வானோ, அப்படி இருந்தால் என்ன நான் எதிர்பார்ப்பேனோ அதைத்தான் அவனுக்கு செய்ய வேண்டும். இப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவன் தன்னை பார்த்து
நான் அந்த சூழ்நிலையிலிருந்தால் எனக்கு என்ன தேவை, நான் என்ன எதிர்பார்ப்பேன், அதை இவன் செய்வான். ஔபம்யேன என்றால் ஸ்டாண்டர்ட், உதாரணமாக தன்னுடைய உடலையே இவன் உதாரணமாக கொண்டு அனைத்து உடல்களிடத்தில் சமமாக பார்க்கின்றானோ யக, யாரொருவன், அர்ஜுன ஹே அர்ஜுனா, யாரொருவன் பார்க்கின்றானோ. பிறகு உதாரணமாக பகவான் சொல்றார் இரண்டாவது வரையில், சுகம் வா எதிவா துக்கம், அது சுகமாக இருக்கட்டும் அல்லது துயரமாக இருக்கட்டும். இங்கே உதாரணம் சொல்றார், அது சுகமாகவோ அல்லது துக்கமாகவோ எது இருந்தாலும் தன்னையே உவமையாக கொண்டு மற்றவர்களை நடத்துவான். சுகம் வா எதிவா துக்கம், இங்கே வாங்கிற சொல்லுக்கு ச அப்படின்னு அர்த்தம். சுகம் ச துக்கம் ச, அது அவனுக்கு சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி தன்னையே உவமையாக கொண்டு மற்றவர்களை அவன் நடத்துவான். இதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களை எந்தெந்த இடத்துல வச்சுக்கணுமோ அப்படித்தான் வச்சுக்கணும். இதை கேட்டு போன உடனே டிரைவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் அதுக்கப்புறம் நம்மளே ஓட்ட சொல்லிடுவான். அவன் டிரைவராக இருக்க மாட்டான். யாரார எந்தெந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அப்படி நம்ம வச்சுருக்கோம். அது விவகாரம்னு ஒன்று இருக்குது. ஆனால் மனதிற்குள் உடல்னு வந்துட்டா, குறிப்பாக இந்த உணவு மற்ற விஷயங்கள், பிறகு பேச்சு இருக்குது, அவர்களுடைய ஜாப், அவர்களுடைய வேலையை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது. இதெல்லாம் குறிப்பாக நம்ம நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது. வேலையில் ஒருவனை இழிவாக நினைப்பது, அவன் என்ன வேலை செய்தால் என்ன, உழைச்சி சம்பாதிக்கிறான்னா அவன் உயர்ந்தவன் தான், அவன் எந்த வேலை செய்தாலும் என்ன, அப்படி அவனுடைய செயலில் அவனுடைய பிறப்பில் ஜாதியை பற்றியோ எதை பற்றியும் நாம் குறைவாக பேசி அவனை புண்படுத்தக்கூடாது. யாரார எந்தெந்த இடத்துல வைக்கணும், யார்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இந்த விவகாரத்தில் மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம பாதுகாக்கின்றோம். ஆனால் உள் மனதில் நம்முடைய உடலுக்கு கொடுக்கின்ற அதே நிலையை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றோம். சுகம் வா எதிவா துக்கம். இங்கே சொல்கிறார் சக யோகி, இப்படி இருக்கின்ற யோகியானவன் பரமக மதக, பரமகன மேலானவன், உயர்ந்தவன். மதக என்றால் இது என்னுடைய கருத்து, என்னுடைய கருத்துன்னு பகவான் சொல்கிறார். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன், இது என்னுடைய மதம், இது என்னுடைய கொள்கை. அதாவது எல்லா விதமான யோகிகளுக்குள்ளும் இவன்தான் மேலான யோகி அப்படின்னு சொல்கிறார். எத்தனையோ யோகிகள் இருக்கிறார்கள். பரமக யோகின்னு சொன்னால் என்ன, உள்ளதுக்குள்ளேயே ஒரு உயர்ந்த மனிதன் அல்லது உயர்ந்த யோகி யார் அப்படின்னு சொன்னால் இவ்விதம் யார் நடந்து கொள்கிறார்களோ. இப்போ பகவானுடைய கருத்துப்படி யார் ஒரு மனிதனுடைய நிலையில் யார் ரொம்ப உயர்ந்து போயிருக்கிறார்கள் என்றால், இங்கு சொன்னபடி தன்னுடைய அனாத்மாவை போல மற்ற அனாத்மாக்களை இவன் நடத்தினால் அவன்தான் மேலான யோகி. இதுக்காக மூக்கை பிடிச்சிட்டெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் மூக்கை பிடிச்சிட்டு இருக்கிறத விட இது கஷ்டம். கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் செயலுக்கு வரும்போது நம்மளுடைய வாசனைகள் அவ்வளோ சுலபமாக விடாது. ஏன்னா நம்மளுடைய உடல் மேலே ரொம்ப ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் இருக்கும் அல்லவா, அதனால் அவ்வளோ சுலபமாக விடாது, கடினம்தான். அதனால் பகவான் சொல்கிறார், இந்த இடத்துல புகழ்கிறார், இப்படிப்பட்ட தர்ஷனம் யாருக்கு இருக்கோ, இப்படி யார் நடந்து கொள்கிறார்களோ அவன்தான் உயர்ந்த யோகி, மேலான யோகி. மற்றவர்களெல்லாம் யார்னா, மற்றவர்களெல்லாம் யோகி அல்ல. அவர்களிடம் என்ன யோக சக்தி இருந்தாலும் யோகிகள் அல்ல. உண்மையான யோகி யாருன்னு சொன்னால் இந்த பண்புடன் இருப்பவன். மதகன்னு வேறு சொல்கிறார், இது என்னுடைய கருத்து, இது என்னுடைய கொள்கை, இது என்னுடைய நிச்சயம். இதோடு பகவானுடைய உபதேசம் முடிவடைகிறது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்க போகின்றான்.
இதை கேட்ட உடனே அர்ஜுன மனசில் என்ன கேள்வி வர இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த சமமான பார்வைன்னு சொன்னீர்களே, கேட்குறதுக்கே நல்லா இருக்குது, அது நம்முடைய மனசில் இருந்தால் அதை விட நல்லா இருக்கும். இந்த சமத்துவத்தோடு நான் எப்பொழுதும் விவகாரம் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இந்த கொள்கையில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா சில சமயங்களில் பகவானே இப்படி சொன்னாலும் பகவான் அப்படி சொல்ல நம்மளாலெல்லாம் முடியாது, அல்லது பகவான் சொல்கிறதே தப்புன்னு முடிவு செய்து விடுவோம். அர்ஜுனன் என்ன முடிவு செய்கின்றான், இது எல்லாம் சரிதான், ஆனால் சஞ்சலமான என்னுடைய மனதில் இந்த சமத்துவம் நிற்குமா என்ற சந்தேகம் வருகிறது. அர்ஜுனனுடைய கேள்வி, பிறகு பகவானுடைய பதில் இனி தொடர இருக்கின்றது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.